நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன மீனாட்சி, இன்னைக்கு பாட்டெல்லாம் ரொம்ப தடபுடலா இருக்கு. என்னாச்சு உனக்கு? எனக்கு நானே கொஞ்சமா சந்தோஷமா இருக்கேன். அத பார்த்து உங்களுக்கு சந்தோஷமா இருக்க கூடாதா? நான் பாட்ட முணுமுணுக்க கூட கூடாதா? உங்களுக்கு என்னங்க தெரியும்? நான் உங்க அம்மாவோட செல்லமான மருமகள் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பு என்ன பார்த்து வா மீனாட்சின்னு கையை காட்டி என்ன கூப்பிடுதுங்க. என்ன பண்றது? ஆனா உண்மையை சொல்லவா, இந்த சந்தியாக்கா பண்ண பிரச்சனையில எனக்கு அத்தை கிட்ட நல்ல பேரே கிடைக்காதுன்னு நினைச்சேங்க. அதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லாம போச்சுன்னு நினைச்சேன். ஆனா இப்போ எல்லாமே தலைகீழ மாறிடுச்சு. இப்ப எனக்கு நல்லா புரியுது. அவங்களுக்குள்ள சண்டை வந்ததும் நீ குறுக்க பூந்தரலான்னு நினைக்கிற. ஆனா எங்க அம்மாவோட செல்ல மருமகளா மாறுறது அவ்வளவு சுலபம் இல்ல. அப்புறம் எங்க அம்மாவுக்கு பிடிச்ச மருமகள் ஆகணும்னா அது ரொம்ப கஷ்டமான வேலை, புரியுதா? எவ்வளவு ஆசை எங்க அம்மாவுக்கு ஃபேவரட் மருமகள் ஆகணுமா? அதுக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருக்கும். போங்க போங்க, உங்களுக்கு என்ன பத்தி சரியா தெரியல. நமக்கு ஒரு இடத்துல நல்ல பேர் வரணும்னா பக்கத்துல இருக்கவங்களுக்கு கெட்ட பேர் வர மாதிரி பண்ணாலே போதும். சத்யாக்கா தவறுக்கு மேல தவறு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்கள நான் தவறு செய்ய வைப்பேன். சரிங்க, நான் போய் அவங்கள தப்பு செய்ய வைக்கிறேன். அது வந்து வீட்டுல எனக்கு நிறைய வேலை இருக்குங்க. நான் போய் அந்த வேலையை பாக்குறேன். ஐயோ அத்தை, இவ்வளவு பருப்பு எதுக்கு? நீங்க எதுக்கு இந்த பெரிய பாத்திரத்தை எடுத்தீங்க? வீட்டுக்கு விருந்தாளி யாராவது வர போறாங்களா என்ன? விருந்தாளிங்க தான் வர போறாங்க. நம்ம வீட்டுக்கு யார் வர போறாங்க அத்தை? ஆமா சரோஜா, வீட்டுக்கு யார் வர போறாங்க என்கிட்ட நீ ஒன்னும் சொல்லலையே. விருந்தாளிங்க வரும்போது அவங்க உங்க கண்ணுக்கு தானாவே தெரிவாங்கல்ல. வந்ததுக்கு அப்புறமா பாத்துக்கோங்க. முதல்ல சொல்லி மட்டும் என்ன பிரயோஜனம்? பாண்டவா, நான் இப்ப மார்க்கெட்டுக்கு வேற போயிட்டு வரணும். அங்க போனா எவ்வளவு நேரம் ஆகும்னு கூட தெரியல. இங்க என்னடானா சமையல் வேலை கூட இன்னும் முடியல. எல்லா வேலையும் எப்படி செய்ய போறேன்னு தெரியல. அம்மா சந்தியா, சமையல் வேலையெல்லாம் இன்னைக்கு நீ கொஞ்சம் பாத்துக்கம்மா. ஓ, அத்தை என்ன செய்ய போறாங்கன்னு இப்பதான் புரியுது. விருந்தாளிங்க எல்லாம் விருந்து சாப்பிட வருவாங்க. அவங்களுக்கு எல்லாம் சந்தியாக்கா சமைச்சு போட போறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல பெரிய ருத்ர தாண்டவம் நடக்க போகுது. பாண்டவா, இல்ல சந்தியா, நீ எதுவும் பண்ண வேண்டாம். உன்னால தனியா சமாளிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம நேரம் வேற இல்ல. ஒருத்தர் சொல்லி கொடுத்து இன்னொருத்தர் செய்யறதுக்கான நேரம் இல்ல. அதனால பேசாம எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேம்மா. அத்தை, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அத்தை சொல்றத கேளுங்க. அந்த கடவுளோட அருளால 2 மருமகங்க இந்த வீட்டுல நாங்க இருக்கோம். நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நீங்க தைரியமா மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாங்க அத்தை. அக்கா தங்கச்சிங்க நாங்க 2 பேரும் எல்லா வேலையும் பாத்துக்கிறோம், சரிங்களா? வேண்டாம் மீனாட்சி, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இந்த மாதிரி நேரத்துல நீயே வேலை செய்யணும். அதுவும் இல்லாம அந்த டாக்டர்மா வேற நீ எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. இங்க நின்னு சமைக்கும் போது உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்னாலதான் ஏதாவது ஆச்சுன்னு எல்லாமே ஏன் தலையில தான் வந்து விழும். அதனால எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது. நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். பெரிய வேலை எல்லாம் ஒண்ணும் இல்லல்ல. எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். கொடுங்க. இங்க பாரு, 1/4 கிலோ பட்டாணி ஒண்ணு உரிச்சு கொடுக்க சொல்லல. 20-25 பேருக்கு ஒத்தையா நின்னு சமைக்கணும். அப்புறம் அந்த டாக்டர் அம்மா உன்னை பத்தி என்ன சொன்னாங்கங்கறது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இப்ப நீ நல்லா ஓய்வு எடுக்கணும். அதனால நீ எதுவுமே செய்ய வேண்டாம். அத்தை, டாக்டர் ஓய்வு எடுக்கணும்னு சொன்னதெல்லாம் நீங்க மறந்துருங்க. அந்த டாக்டர் அம்மா ஆரம்பத்துலதான் இந்த ஓய்வு எடுக்கணும்னு சொன்னாங்க. அந்த டாக்டர் அம்மா கிட்ட நான் திரும்பவும் பேசினப்போ வேணும்னா வீட்டு வேலை எல்லாம் என்ன நல்லா பார்க்க சொல்லிதான் என்கிட்ட சொன்னாங்க. நல்லா நடந்து வேலை செய்யணுமா, அது என்ன சொல்லுவாங்க, டெலிவரி நல்லா நடக்கும்னு சொன்னாங்க என்கிட்ட.
அந்த டாக்டர் தான் உன்னை வேலை செய்ய சொன்னாங்களா? அப்ப சரி, நீ சமையல் வேலையெல்லாம் பாரு, நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிங்க அத்தை, நீங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு மெதுவா வாங்க. இங்க எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன் அத்தை. ஆண்டவா ராமா காப்பாத்துப்பா. இன்னைக்கு இந்த வீட்ல சமையல் ஏற்பாடு நடக்க போகுது. அதுல கண்டிப்பா சந்தியாக்கா ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவாங்க. நான் அதை பார்க்க தானே போறேன். இங்க பாரு மீனாட்சி, உன்கிட்ட நான் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துட்டு போறேன். வர விருந்தாளிங்களுக்காக ரொம்ப நல்லா சமைக்கணும். கவனமா இருந்துக்க. எங்கேயும் ஒரு சின்ன தப்பு கூட இருக்க கூடாது. உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அதனால எந்த தப்பும் செய்யாத. அத்தை, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா நான் அதுக்கு உயிரியே கொடுப்பேன். நிச்சயமா நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் அத்தை. ஒருவேளை சந்தியா அக்கா தெரியாம ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அப்போ என்ன பண்றது? சமைக்கிற வேலையை பாத்துக்கிறேன்னு சொன்னது யாரு? நான் தான் சொன்னேன். சமைக்கிறேன்னு என்கிட்ட நீ தானே வந்து சொன்ன. அதனால இங்க எந்த தப்பு நடந்தாலும், எது சரியா நடந்தாலும் அதோட மொத்த பலனும் உனக்கு தான் கிடைக்கும். மறுபடியும் என் புத்திசாலி மருமக மாட்டிக்கிட்டா. கண்ணா சூர்யா, சொல்லுங்கம்மா. நான் மார்க்கெட் வரைக்கும் கொஞ்சம் போகணும். நீயும் கொஞ்சம் என் கூட வந்தா நல்லா இருக்கும்பா. உனக்கு என் கூட வர நேரம் இருக்குல்ல? இருக்குமா பாப்போ? எத்தனை நாள் ஆயிடுச்சுலம்மா நம்ம 2 பேரும் இந்த மாதிரி வெளியே போய்? அம்மா, நம்ம அந்த பொருளை வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் சாட் ஐட்டம் சாப்பிடலாமா? இங்க பாருப்பா, பழைய விஷயங்களை பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டாம். ஏன்னா நான் சொல்றபடி கேட்டு நடக்கிற ஏன் புள்ள சூர்யாவா நீ இல்ல. அதே மாதிரி இனிமே என்னால கண்மூடித்தனமா உன்னை நம்ப முடியாது. வாப்பா, நாம நேரத்துக்கு திரும்பி வரணும். வீட்டுக்கு விருந்தாளிங்க வர போறாங்க. வா போலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ, என்கிட்ட கொடுங்க, என்கிட்ட கொடுங்க. என்ன சந்தியாக்கா இப்படி எல்லாம் பண்றீங்க? நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். தயவு செஞ்சு எப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஒருவேளை நீங்க சமைச்சீங்கன்னா அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்தவங்க எல்லாரும் இங்க இருந்து ஓடி போயிடுவாங்க. அதனால எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். இத பாருங்க சந்தியாக்கா, எனக்கு இப்போதைக்கு உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும்க்கா. நீங்க சமைச்சீங்கன்னா கண்டிப்பா தப்பு நடக்கும். ஒண்ணு உப்பு அதிகமா போட்டுருவீங்க, இல்ல காரத்தை போட்டுருவீங்க. என்ன நடந்தாலும் தண்டனை எனக்கு தானே. பாவமா இல்லையா என்ன பாக்க? அத்தை எப்படி இருந்தாலும் இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. வந்த உடனே என்ன திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். ஒண்ணு தெரியுமா சத்யாக்கா, நான் ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? உங்களை விட எனக்கு தான் பயமா இருக்கு. ஏன்னா உங்களோட 3 தப்பதான் அத்தை மன்னிச்சு விடுவேன்னு சொன்னாங்க. உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? இனிமே நீங்க எந்த வேலையும் பார்க்காதீங்க. எந்த வேலையும் பார்க்கலன்னா தப்பே நடக்காது இல்ல? ஆமா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த கேட்கட்டுமா சத்யாக்கா? இந்த மாதிரி விஷயங்களை பத்தி எனக்கு யோசிக்கவே தெரியாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவே இல்லை. அத்தை அப்படி என்ன விஷயத்தை யோசிச்சு உங்களுக்கு இப்படி ஒரு சவாலை கொடுத்தாங்க? 3 தவறுகள்னா அது எந்த மாதிரி தவறுகள்? உங்களுக்கு இதுல ஏதாவது புரியுதா? ஏன்னா நீங்க ரொம்ப புத்திசாலி இல்லையா? அதிகமா படிச்சவங்க வேற. கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த போட்டியில எல்லாம் சந்தியாக்காவால ஜெயிக்கவே முடியும். அத்தை ஒரு வேலை செஞ்சாங்கன்னா அவங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கூட அவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது. கண்டிப்பா அத்தை இந்த விஷயத்திலயும் பெருசா விளையாடுவாங்கன்னு தோணுது.
தம்பி சொல்லுங்கம்மா. அங்க இருக்கிற ட்ரெஸ்ல ஒரு ஜோடி எடுத்து கொடுப்பா. இது எவ்வளவுப்பா? இது 1100 ரூபாமா. சரி, இதோ தரேன். இந்தாங்க வாங்கிக்கோங்க. சரிம்மா. அப்புறம் தம்பி, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. இந்த பேண்டோட உயரத்தை மட்டும் ஒரு 2 அடி சின்னதாக்கி கொடுங்க. நான் செஞ்சு கொடுக்குறேம்மா. ஆனா அதுக்காக 1/2 மணி நேரம் ஆகும். 1/2 மணி நேரமா? சரி பரவாயில்லப்பா, நீங்க செஞ்சு கொடுங்க. சரிம்மா. அப்புறம் சூர்யா, இந்த ட்ரெஸ் சரி பண்ணதுக்கு அப்புறமா இதை நீ எடுத்துட்டு வந்துரு. சரியா? நான் இப்ப வரேன். நீங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் செய்றீங்க? என்னப்பா, நான் ஏன் இதை செய்யறேன்னு உனக்கே கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். ஆனா இதுக்கு முன்னாடி நீ எப்பவுமே என்ன இந்த மாதிரி கேள்வி கேட்டதே இல்லையே. அப்படின்னா நீ மாறி இருக்கல்ல? அப்படி இருக்கும்போது நான் மட்டும் முன்ன மாதிரி நடக்கணும்னு நீ எப்படி எதிர்பார்க்கற? இந்த துணியை மட்டும் நீ எடுத்துட்டு வா. இதுக்கு நானே பணம் கொடுத்துட்டேன். நான் வரேன். என்ன? அந்த சந்தியா தான் உன்னோட அண்ணியா? யூ மீன் நீ சூர்யாவோட தம்பியா? ஆமா. சூர்யா தான் என்னோட பெரிய அண்ணன். அப்புறம் அவங்க தான் என்னோட பெரிய அண்ணன். மோகன், இதையே இவ்வளவு சோகமா சொல்ற? ஏதோ யாரோ உன் தலையில பெரிய சொம வச்ச மாதிரில பேசுற. இதுல என் வீட்டு சம்பந்தப்பட்ட விஷயம், என்னால சொல்ல முடியாது. இல்ல மோகன், நான் தெரிஞ்சுக்கணும். சொல்லு. நான் என்னன்னு சொல்றது? அவங்க பார்க்க எப்படியோ, அவங்க அப்படி கிடையாது. எனக்கு அதனாலதான் ரொம்ப பயமா இருக்கு. நம்ம ரிலேஷன்ஷிப்பை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதனால அவங்களால பெரிய பிரச்சனை வரும். இல்ல மோகன், ஐ திங்க் நீ ஏதோ தப்பா நினைக்கிறேன்னு தோணுது. சந்தியா நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. அண்ட் இன் ஃபேக்ட் சந்தியா எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவாங்க. பிரீத்தி, அந்த மாதிரி அவங்க உன்கிட்ட பழகி இருக்காங்க. காலேஜ்ல அவங்க அந்த மாதிரி தான் நடந்துப்பாங்க. அவங்களோட உண்மையான ரூபம் என்னன்னு என்கிட்ட கேளு. எல்லாரும் முன்னாடி அவங்க ரொம்ப ஸ்வீட்டா நடந்துப்பாங்க. ஆனா அவங்களோட மனசுல இருக்கிறது எல்லாமே விஷம். பிரீத்தி, எனக்குன்னு ஒரு கனவு இருந்தது தெரியுமா? MBA படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். எல்லாமே நல்லபடியா நடந்தது. சூர்யா என்ன ஒத்துக்கிட்டாங்க, எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. ஆனா சந்தியா நீ சூர்யா கிட்ட போய் அப்படி என்ன சொன்னாங்கன்னு தெரியல. இன்னைக்கு நான் MBA படிக்காம இப்படி சுத்திட்டு இருக்கேன். ஒருவேளை சந்தியா நீ மட்டும் நம்ம ரிலேஷன்ஷிப்பை பத்தி ஒருவேளை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம 2 பேரையும் அவங்க பிரிச்சிருவாங்க. என்னால உன்னை விட்டு பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. உன்னை விட்டு மட்டும் நான் பிரிஞ்சா என்னால வாழ முடியாது. எனக்கு தெரியாது மோகன். சந்தியா இவ்ளோ டபுள் மீனிங் பர்சனா இருப்பான்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் அவ ரொம்ப நல்ல பொண்ணுதான் நான் நினைச்சேன். எனிவே, யூ டோன்ட் வரி. அந்த சந்தியாவை நம்மளோட ரிலேஷன்ஷிப்ல எப்பவுமே இன்டர்ஃபியர் ஆக விட மாட்டேன். இன்ஃபேக்ட் அவ கூட இனிமே நான் ஃப்ரெண்ட்லியா கூட பழக மாட்டேன். ஃப்ரெண்ட்ஷிப் என்ன, இனிமே அந்த சந்தியா கூட நான் பேச கூட போறதில்ல. இப்ப பாக்குறேன் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை அந்த சந்தியா எப்படி பிரிக்கிறான்னு. நீ எதுக்கும் கவலைப்படாத. நம்ம ரிலேஷன்ஷிப்பை பத்தி சந்தியாக்கு எதுவுமே தெரியாம நான் பாத்துக்கிறேன். சரியா மோகன்? நீ ரொம்ப நல்ல பொண்ணு பிரீத்தி. அத்தை, இது கொஞ்சம் பாருங்களேன். நீங்க சொன்ன மாதிரி 2 பொரியல் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு கூட்டம் பண்ணி வச்சிருக்கேன். பருப்பு இருக்கு. அப்புறம் சாதம் கூட வடிச்சு வச்சுட்டேன். அப்புறம் மாவு கூட பிசைஞ்சு வச்சுட்டேன். விருந்தாளிங்க வர வர அவங்களுக்கு நாம நல்ல சூடா சப்பாத்தியை போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அத்தை. எல்லா ஏற்பாடையும் ரொம்ப நல்லாவே செஞ்சிருக்க. கடந்த 2 மாசமாவே நீ சமையல் வேலை எதுவும் செய்யல. ஆனா இந்த வாசனை எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுது. உன்னோட கை பக்குவம் இன்னும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா அத்தை? உங்க மருமகங்க 2 பேருமே ரொம்ப நல்ல குணம் இருக்கிறவங்க தான். இப்போ சந்தியாக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா புக்ல இருக்கிறத அவங்க மறக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு நல்ல மார்க் தானே வரும். அதே மாதிரி உங்க மீனாட்சி நாற்கையில எனக்கு என்னைக்கும் சமையல் வேலை மறக்காது. நான் சமையல் பண்ணி சில மாசமானாலும் சரி, சில வருஷமானாலும் சரி, நான் என்னைக்கும் சமையல மறக்க மாட்டேன். விருந்தாளிங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
சரோஜா, என்ன விஷயம்? பண்டிகை எதுவும் இல்ல, விசேஷம் எதுவும் இல்ல, அப்புறம் எதுக்காக எல்லாரும் சாப்பிட வீட்டுக்கு வர சொன்ன? என்ன விஷயம்னு சொல்லு சரோஜா. எல்லாத்தையுமே வெளியில நின்னு கேட்க போறீங்களாக்கா? முதல்ல உள்ள வாங்க, அதுக்கப்புறமா காரணத்தை சொல்றேன். வாங்க. யாரு வந்திருக்காங்க? எல்லாரும் வாங்க. பெரிய அத்தையும் மத்தவங்களும் ஏன் வந்திருக்காங்க? இவங்களுக்காக தான் நான் சமையல் பண்ணனா? சந்தோஷங்கிறது எப்பவுமே நேரம் பார்த்து வராது இல்லக்கா. என்னோட சந்தோஷத்தை உங்க எல்லார்கிட்டயும் பகிர்ந்துக்கலைன்னா அப்புறம் நான் வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? இவங்களதான் விருந்தாளிங்கன்னு சொன்னாலா? இப்ப எனக்கு கிடைச்சிருக்கிற சந்தோஷம் என் மருமக சந்தியா மூலமா தான் கிடைச்சிருக்கு. பாத்தியா விமலா? அட இங்க பாரு சந்தியா, நீ ரொம்ப நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். எல்லாரும் என்ன அக்கான்னு கூப்பிடுறீங்களே, அது ஒண்ணு சும்மா இல்ல. ஒரு வீட்டு பக்கமா போனாலே போதும், அந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி சந்தோஷமான விஷயம் ஏதாவது நடக்கும்னு நான் நினைச்சிட்டு தான் இங்க வந்தேன். அதனாலதான் இந்த பரிசு எடுத்துட்டு வந்தேன். சரோஜா, நான் இத்தனை வருஷமா பாத்துட்டு இருக்கேன். நான் ஒரு விஷயம் சொல்லவா? நீ எது சொன்னாலும் அது கண்டிப்பா நடக்கும், தெரியுமா? இங்க பாரு, ஏதாவது ஒரு வார்த்தை நீ தெரியாம சொன்னீனா கூட அந்த கடவுளை இறங்கி வந்தாலும் சரி, அந்த விஷயத்தை அவரால தடுக்கவே முடியாது, தெரியுமா? இந்த உலகத்துக்கே தெரியும், சரோஜா எது சொன்னாலும் சரி அது நிச்சயமா நடக்கும், நடக்காம இருக்கவே இருக்காது. இவங்க ஏன் இப்படி பொடி வச்சு பேசுறாங்க? உண்மையா சொல்றேன் சரோஜா, ஒரு 2 மருமகள்களுமே லட்டு மாதிரி பொண்ணுங்க தான். அக்கா, லட்டுவை பத்தி நீங்க சொன்னது ரொம்ப நல்லதா போச்சு. மீனாட்சி, போமா. வேண்டாம் வேண்டாம், நீ இங்கே போக வேண்டாம். நானே போய் லட்டு எடுத்துட்டு வரேன். உங்க எல்லாருக்கும் என் கையாலே கொடுக்கணும்ல. இதோ இப்ப வந்துடுறேன். இந்தாங்கக்கா, உங்களுக்காக நிறைய நெய் ஊத்தி இந்த லட்டை நானே செஞ்சேன். இந்தாங்க, எல்லாருமே இதை எடுத்துக்கங்க. எடுத்துக்கங்க. அம்மா சந்தியா, சந்தோஷமான செய்தியை சொல்லிருக்க, அதனால சம்பிரதாயப்படி எல்லாமே செஞ்சாகணும்ல. சந்தோஷமான செய்தியா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி, இப்ப எதுக்கு நேரத்தை வீணாக்கணும் சரோஜா? சரி சரி, நீ உள்ள போய் ஒரு மணக்கட்டை கொண்டு வா. அது வேண்டாம், ஒரு பெரிய பூஜை தட்டா கொண்டு வா கஸ்தூரி. சத்யா, கொஞ்சம் தள்ளுமா. இங்க வா விமலா, இத பிடி. வாமா சந்தியா, வந்து இதுல உட்காரு. என் வீட்டுல என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியலையே. நீயே பதட்டப்படுற சந்தியா? பெரியவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஐயோ, என்ன நடக்குது ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே. என்ன சரோஜா, என்ன நடக்குதுங்க? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க, இது எல்லாமே பசங்களோட சந்தோஷத்துக்காக தான் செய்யறேன். அந்த கடவுள் அருளால பிரசவம் நல்லபடியா நடந்து குழந்தை நல்லபடியா பிறக்கணும்.
நீ சீக்கிரமாவே ஒரு அழகான பையனையோ இல்ல பொண்ணையோ பெத்து கொடுக்கணும். இந்த வீட்டோட மருமகளா நீ உன் கடமையை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு.